வணக்கம் நண்பா, நான் உங்கள் கேஎல் பர்ஃபெக்ட் சார். வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போயிடலாம். 24/9/2024 கேரளா லாட்ரி கெஸ்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு கொடுத்தல என்னென்ன நம்பர் பாஸ் ஆகிருக்கு, ரிசல்ட் எப்படி போயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் நண்பா. நம்ம இன்றைக்கி மெயினாக பார்த்திங்க அப்படின்னா சீபோர்டில் 4 7 மெயினாக கொடுத்துருந்தோம். ரெட்டே நம்பர் தான் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி சீபோர்டில். இன்றைக்கி சீபோர்டு நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு நண்பா. அதே போல் ஏ போர்டும் பி போர்டும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்படியே பவரில் போயிடுச்சு. நம்ம 0-17 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். டபுள் டிஜிட்டும் 4 டிஜிட்டில் பார்த்திங்க அப்படின்னா 00 தான் நம்ம கொடுத்துருந்தோம். அப்படியே 00க்கு அப்படியே பவரில் 2-5 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. நமக்கு சீபோர்டு 7 பாஸ் ஆகிருக்கு. நம்ம இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 397 மெயினாக கொடுத்துருந்தோம். இந்த 97ஓட பவர் பார்த்திங்க அப்படின்னா 9க்கு 4 பவர், இன்றைக்கி 47 அப்படியே பவரில் ரிசல்ட்டு போயிடுச்சு நண்பா. நம்ம மொதல் நாள் பார்த்திங்க அப்படின்னா 22ஆம் மெயினாக சூப்பர் நம்பர் ஏபியில் நம்ம எடுத்துருந்தோம் 54 அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இந்த 90 பவரில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேற்று 22ஆம் கொடுத்துருந்தோம். பட் ஆனால் அது ஒரு நாள் அப்படியே விட்டுட்டு அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா 54க்கு 54 அப்படியே பாஸ் ஆகிடுச்சு. நம்ம 546 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். பட் ஆனால் நமக்கு ஏபியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு 22ஆம். பட் அப்படியே அது 23ஆம் நமக்கு 54 அப்படின்னு சொல்லிட்டு ஏபியில் வந்துச்சு நண்பா. ஒரு நாள் நம்ம போன வாட்டி எப்படி இந்த பேட்டர்னில் வந்துச்சோ அதே மாதிரி எடுத்தோம். இந்த 90க்கு கீழே அப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு 54 எடுத்தோம். பட் ஆனால் ஒரு நாள் தள்ளி நமக்கு ஏபியில் 54 அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு நண்பா. வாங்க நண்பா, நம்ம கரெக்டான கெஸ்ஸிங் தான் எடுக்கிறோம். பட் ஆனால் அது ஒரு நாள் மிஸ் ஆகி அடுத்த நாளோ இல்லை அப்படியே பவர்லேயோ ரிசல்ட் போயிடுது. வாங்க நண்பா, இன்றைக்கி என்னென்ன நம்பர்ஸ் எடுத்திருக்கோம், எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத மெயினாக பார்த்துருவோம். நாளைக்கான நம்பர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக நமக்கு 806 ஒரு இடத்துல வருது. இந்த 806 எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னா நமக்கு வரிசையாக அப்படியே பிசியில் பார்த்திங்க அப்படின்னா 95 85 75 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஒரு நாள் விட்டு பார்த்திங்க அப்படின்னா 65 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இது அப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இது கண்டினியூவேஷன் பார்த்திங்க அப்படின்னா 65க்கு அப்புறம் 55 45 30 35 அப்படின்னு சொல்லிட்டு வரணும். இந்த கண்டினியூஷன் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நமக்கு ஏபியில் வர மாதிரி இருக்குது. பட் ஆனால் பவரில் வர மாதிரி எனக்கு இங்கே பட் ஆனால் தொடர்ந்து இங்கே வந்திருக்கு. நமக்கு இந்த இடத்துல 2 நாள் விட்டு 2 நாள் நமக்கு ஏபியில் கண்டினியூஷன் ஆகிற மாதிரி இருக்குது. 55க்கு பவர் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே 00 நமக்கு ஏபியில் பார்த்திங்க அப்படின்னா 00 வந்திருக்கு. திரும்ப 2 நாள் கேப் விட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த 55க்கு அப்புறம் 45 வருது பார்த்திங்களா. 45ஓட பவர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 90 பார்த்திங்க அப்படின்னா 2 நாள் கேப்பில் வந்திருக்கனால நமக்கு 45க்கு அப்புறம் 35. இந்த 35 பார்த்திங்க அப்படின்னா ஏபியில் அப்படியே பவரில் இன்றைக்கி நாளைக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இதோட கண்டினியூஷன் அப்படியே ஏபியில் வர மாதிரி தெரியுது நமக்கு. அப்படி சப்போஸ் நான் ஏபியில் 35க்கு பதிலாக 80 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் 80 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். சீபோர்டில் நம்ம 6 வச்சுருக்கோம். என்ன ஒரு ரீசன் அப்படின்னா அப்படியே 2 நாளைக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா இந்த 2லேருந்து இது கிராஸ் பேட்டர்னில் அப்படியே சீபோர்டில் 1 இந்த இடத்துல 5 விட்டுருங்க. 2லேருந்து அப்படியே இந்த ஆப்போசிட்டில் 1 7னா அப்படியே 1 குறைச்சி 6 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. திரும்பவும் நமக்கு இந்த கிராஸ் பேட்டர்னில் பார்த்திங்க அப்படின்னா 7 அப்படி இருக்கிறனால 7லேருந்து 1 குறைச்சி அப்படியே 6 அப்படின்னு சொல்லிட்டு 806 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் எடுத்திருக்கோம். இன்னொரு நம்பர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அதே போல் பிசியில் 01 வர மாதிரி தெரியுது. இந்த இடத்துல என்ன ஒரு ரீசன் அப்படின்னா நமக்கு அப்படியே இந்த இடத்துல பாருங்கள் 44 53 01 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த நம்பர் நமக்கு மேலே ஆல்ரெடி இருந்துச்சு ஒரு நாள். நமக்கு பார்த்திங்கன்னா 44 ஒரு நாள் விட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல 50 அப்படின்னு சொல்லிட்டு 2 நாள் கேப் விட்டு 53 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அடுத்த 2 நாள் கேப் விட்டு பார்த்திங்க அப்படின்னா 01 வந்துருந்துச்சு. இந்த 44 53 01 பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே தொடர்ந்து வரிசையாக வந்துச்சு. 44 53 01 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே வந்துச்சு. அதே பேட்டர்னில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ 2 நாள் ரிசல்ட்டை பார்த்திங்கன்னா 50 47 வந்திருக்கு. 50 ஒரு நாள் கேப் விட்டு பார்த்திங்க அப்படின்னா 47 இருக்குது இந்த இடத்துல. நமக்கு அதே போல் ஒரு நாள் கேப் விட்டு பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் இந்த 01 ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. அதனால் நம்ம 01 பிசியில் எடுத்துருக்கோம். இன்னொரு இடத்துலையும் நமக்கு எப்போதும் போல் எடுக்கிற மாதிரி நம்ம பிசியில் இருக்க நம்பர்ஸை பிசியில் 47க்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு
அந்த இடத்துலையும் நமக்கு ஏபியில் 54 எடுத்து அதுக்கு மேலே இருக்க நம்பர்ஸ் வந்து எப்போதும் போல் எடுப்போம். 54ம் பிசியில் 47ம் இருக்கிற இடத்துல வந்து ஒரு சில நம்பர்ஸ் எடுப்போம். அந்த இடத்துலையும் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 456 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதோட பவர் பார்த்திங்க அப்படின்னா 901. நமக்கு இங்கே 01 வந்திருக்கனால நம்ம 901ன்னு கூட வந்து ப்ளே பண்ணலாம் பிசியில். பட் ஆனால் 01 வர மாதிரி தெரியுது இந்த இடத்துல நமக்கு. இது 54 நம்பர் ஏபியில் இருக்க இடத்துல வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். 456ம் 901ம். இந்த பேட்டர்ன் உங்களுக்கு ஓகேவா தெரிஞ்சிச்சுன்னா இந்த நம்பர் 2 நம்பரை வந்து எடுத்து ப்ளே பண்ணுங்க நண்பா. நம்ம வந்து கொடுக்குற ஒவ்வொரு பேட்டர்னும் வந்து இம்பார்ட்டண்ட்டான நம்பர் தான். பட் உங்களுக்கு எந்த பேட்டர்ன் வந்து ஓகேவா தோணுதோ அந்த பேட்டர்ன்லேருந்து நம்பர்ஸ் எடுத்து எல்லா நம்பர்ஸும் ப்ளே பண்ணாமல் மெயினாக உங்களுக்கு என்ன நம்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதோ அந்த நம்பர்ஸை மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். இன்னொரு இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே 943 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நம்பர் எடுத்திருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இதுவும் வந்து நல்ல ஒரு பேட்டர்னாக தான் இருக்குது. நமக்கு பார்த்திங்க அப்படின்னா இங்கே சென்டர் போர்டு பார்த்திங்க அப்படின்னா 55 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்திருக்கு. அந்த இடத்துல வந்து ஒரு சில நம்பர்ஸ் வந்து எடுத்திருக்கோம். இந்த 55, 5, 6 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 நம்பரும் பார்த்திங்க அப்படின்னா எல்லோ கலரில் பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். 55, 55, 56 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த பேட்டர்ன் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு இடத்துல வந்து மேட்ச் ஆகுது. 55, 56. இதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா 7803 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இந்த 55ஓட கிராஸில் பார்த்திங்க அப்படின்னா 803 நமக்கு வந்திருக்கு. இந்த 803 அப்படியே வந்து 3 டிஜிட்டாக வந்து பாஸ் ஆகிருக்க சான்சஸ் இருக்குது. அதனால் இந்த இடத்துல இருக்க ஒரு நம்பர்ஸை வந்து எடுத்திருக்கோம். 943 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கெஸ்ஸிங்கில் இந்த 943 வந்துச்சுன்னா இந்த நம்பரை எடுத்து ப்ளே பண்ணுங்கள். நம்ம மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு அதே 55 பாயிண்ட் பண்ணி இன்னொரு நம்பரும் எடுத்திருக்கோம். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியுது. நமக்கு வந்து மெயினாக பார்த்திங்க அப்படின்னா 7702 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் நமக்கு பி போர்டில் 0 வருது. அதனால் எல்லா போர்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா பி போர்டு 0 வரனால பி போர்டு கொஞ்சம் 0 வர்றதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது நாளைக்கு. மெயினாக பார்த்திங்க அப்படின்னா 702, 901, 806 இந்த 3 நம்பர்ஸும் வந்து மெயினான நம்பர்ஸாக இருக்குது நண்பா. இந்த 702 எப்படி எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். நமக்கு மெயினாக இந்த சென்ட்ரு போர்டில் பார்த்திங்க அப்படின்னா 55, 5 இந்த 555 மெயினாக எல்லோ கலரில் பாயிண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த இடத்துல இருந்து தான் நம்பர் வந்து எடுத்திருக்கோம். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 55 இந்த 555ங்கிறது வந்து அதே சேம் பேட்டர்னில் வந்து வந்திருக்கு. அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா 803 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதே போல் இன்னொரு இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 555 இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் அப்படியே 904. இது கண்டினியூவாக வந்து இந்த 55 வந்துச்சு அப்படின்னா அப்படியே வந்து நமக்கு கண்டினியூவாக 90 இந்த இடத்துல 94 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு சி போர்டு. அப்படியே இந்த சி போர்டு மட்டும் ஒன்று மைனஸ் ஆகிட்டே வர மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் 90க்கு அப்புறம் நமக்கு வந்து இந்த இடத்துல 80 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அப்போது இந்த டைம் வந்து 80க்கு அப்புறம் 70 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஏபியில் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. சி போர்டு மட்டும் அப்படியே மைனஸில் ஒன்று வந்து 4க்கு அப்புறம் 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இப்போ 3க்கு அப்புறம் மைனஸில் அப்படியே 2 அப்படின்னு சொல்லிட்டு 702 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த பேட்டர்ன் வந்து பெட்டராக தோணுதோ அதில் வந்து நீங்கள் நம்பர்ஸ் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. நம்ம மெயினாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 நம்பர்ஸ் வந்து மெயினான நம்பர்ஸாக இருக்குது. அதில் 3 நம்பர்ஸ் வந்து நம்ம 5 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இதில் மெயினான நம்பர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 702, 806, 901 இந்த 3 நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் மெயினான நம்பர்ஸாக இருக்குது நண்பா. அப்புறம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. ஒரு லைக்கையும் தட்டி விட்ருக்கேன். பெல் நோட்டிஃபிகேஷனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் நண்பா.